Hi friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பலாப்பழம் பணியாரம். பொதுவா பலாப்பழம்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. பலாப்பழத்துல நிறைய ஊட்டச்சத்து இருக்கறனால இரத்த சோகையை சரி பண்ணுன்னு சொல்றாங்க. விட்டமின் ஏ இருக்கறனால நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. பொட்டாசியம் அண்ட் கால்சியம் இருக்கறனால நம்ம எலும்பையும் பல்லையும் பலமாக்க உதவுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, குடல் புற்றுநோயை சரி பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இவ்வளோ சக்தி இருக்கிற இந்த பலாப்பழம் அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை தாங்க. இது அதிகமா நம்ம சாப்பிட்றனால வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வயிறு உப்புதல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்றாங்க. எதையுமே நம்ம அளவா சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. அளவா சாப்பிட்டு நம்ம உடம்பையும் ஆரோக்கியமா பார்த்துக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப பலாப்பழம் பணியாரம் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரெசிபியில் வஜ்ரம் பிராண்டோட ஜாகரி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். வஜ்ரம் பிராண்டோட மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த ப்ரௌச்சரில் நீங்கள் பார்க்கலாம். இவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே FSSAI அப்ரூவ்ட் ப்ராடக்ட்ஸ் தான். இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வெல்லம் மற்றும் பனை வெல்லம் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களே ஓனாக ப்ரோட்டீன் பவுடர் செஞ்சு செல் பண்ணுறாங்க. இவங்களோட டீட்டெயில் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வஜ்ரம் பிராண்டோட ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணுறேன். 1/2 கப்பு ஜாகரி பவுடர் எடுத்துக்கலாம். கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக வெல்லம் கரைஞ்சாலே போதும். ஆக்சுவலி இதை நம்ம டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கரைச்சி ஊற்றினா மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கனால நான் எப்பயுமே கரைச்சி எடுத்துப்பேன். இன்றைக்கி நான் 8 பலாப்பழம் எடுத்துக்கேன். பழத்தோட கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். பழம் வாங்கினதும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருங்க. இன்றைக்கி பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, அதனால நான் 1/2 கப்பு ஜாகரி பவுடர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் பழம் ஸ்வீட்டாக இல்லைன்னா நீங்கள் 1/2 கப்புக்கு மேலேயே சேர்த்துக்கோங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே பழம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாகரி பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டோட 1 கப்பு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். அரை கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இதோட துருவின தேங்காயும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி தேங்காய் பணியாரத்தோடு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி எடுத்து வச்ச பாகை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாகு நமக்கு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ரவை சேர்க்கணுனால சில ரவை கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கும். அதுக்காண்டி நம்ம ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. மாவு தண்ணியாட்டம் இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தால் பணியாரம் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதுவும் பணியாரம் நல்லா வராது. மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக ஆயிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறி பணியாரம் சுடுறதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ பணியாரம் எப்படி சொல்லலான்றதை பார்க்கலாம். பனியார சட்டியில் இன்றைக்கி நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி செய்யும்போது பனியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் எண்ணெயை கம்பேர் பண்ணும்போது நெய் ஊற்றி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் நெய் ஊற்றியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ மாவு ஊற்றிக்கலாம்.
பணியாரம் சுடும்போது எப்பயுமே லோ ஃப்ளேம்லேயே சுடுங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேம் வைக்கும்போது சீக்கிரமாக கருகிரும். அதே நேரம் பணியாரம் உள்ளே சரியாகவே வேகாது. இதே நம்ம லோ ஃப்ளேமில் பண்ணும்போது பணியாரம் நல்லா உள்ளே வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பணியாரம் இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். நான் கொடுத்த அளவு மினிமம் 20லேருந்து 25 பணியாரமாவது வந்துடும். ஸோ பணியாரம் 2 பக்கமும் வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பலாப்பழம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பலாப்பழ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது நியூ ரெசிபி உங்களுக்கு வேணும், நீங்கள் ஏதாவது செஞ்சு சொதப்பிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெசிபி பேரையும் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.